அவரோட இழப்பு அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, தமிழகத்துக்குமே ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா நமக்கு தெரியும், வீட்டில் எல்லா வீட்லையும் ஒரு அங்கமாக இருந்தவர் விஜயகாந்த் சார். அவரோட துணிச்சல், அவரோட தமிழ் மீதான பற்று, அவரோட உற்சாகம், அடுத்த தலைமுறையை அவர் நடத்துகிற விதம் எல்லாத்துலேயுமே காட்டி விஜயகாந்த் பற்றி நமக்கு தெரியும். இன்னைக்கு அவர் இழந்து வாழக்கூடிய அவரோட கனவு உடம்புகளுக்கும், சினிமா உலகிற்கும், நண்பர்களுக்கும், குடும்பத்திற்கும் சினிமால எல்லாருக்குமே ஒரு சமமான சாப்பாடு கிடைப்பதற்கான வழிவகை ஏற்படுத்தணும். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். விஜயகாந்த் சாரை பற்றி, கேப்டனை பற்றி யார் பேசினாலும் அவர் மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்குவாரு அப்படிங்கிறத பற்றி பேசுவாங்க. குறிப்பாக வந்து சென்னையில் எல்லாரும் சென்னையில் பிரச்சனை இவங்களோட சாப்பாடு தான். அது நான் அனுபவிச்சது இல்லை. ஆனால் எல்லாரும் சொல்றது எல்லாமே விஜயகாந்த் சாரை மீட் பண்ண அத்தனை பேர் சொல்றது என்ன அப்படின்னா, அங்கே போனால் சாப்பாடு கணிப்போம், யார் வேணாலும் எப்போ வேணும் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, யாரும் பசியோடு இருக்கிறான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு மனிதரை சினிமாவோட சம்மந்தப்பட்டு நிறைய நாள் இருந்திருந்தேன். நானும் வந்ததுக்கப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவர் கீழே வேலை பார்க்க முடியாமல் போயிடுச்சு, வருத்தப்படுறேன். நிச்சயமா அவரோட இழப்பு பெரிய இழப்பு. தம்பி விஜயகாந்த் அவர்களின் இழப்பு இன்றைக்கு தமிழக மக்களை மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை குடும்பத்திலும் இன்றைக்கு எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் மிக சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒருவர். நான் தம்பியும் தான் முக்கிய தம்பியும் அண்ணன் அன்பாக சொல்லுவார். நான் அதோட வந்து குறிப்பாக ஏழை ஜாதி எத்தனையோ நடிச்சிருக்கோம். ஆனால் எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு காமராஜர் இருந்தாரோ, மாணவர்களை எல்லாம் பள்ளியில் படிக்க வேண்டும் என்பதற்காக பள்ளி உணவு திட்டத்தை கொண்டு வந்து போட்டாரோ, அதே போல சினிமாவை தேடி வருவதற்கெல்லாம் சாப்பாடு போட்டு அவர்களை ஊக்குவித்து பல நடிகர்களை இயக்குநர்களை தரலாம் என்று உருவாக்கினார். அப்படிப்பட்ட ஒரு தம்பி விஜயகாந்த் அவர்கள் தான் இருக்க பொறுப்பை எல்லாரும் சிறப்பாக செய்வார். தமிழகத்திலே தென்னிந்திய சங்கத்துக்கு தலைவராகி அந்த நடிகர் சங்கத்துக்கு இருந்த கடமை அழைத்தார் என்றால் நடிகர்கள் எல்லாம் ஒன்று சேர்ப்பது அவர் சாதாரண இல்லை. அவரெல்லாம் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைத்து அழைத்து சென்று தன்னுடைய கடமை அழைத்து அதற்கு பிறகு கட்சி ஆரம்பித்தவுடன் அந்த பொறுப்பை வேறொருவரோட ஒப்படைத்து சென்று விட்டார். கட்சியை அவர் ஆரம்பித்து நடத்தும் போது எதிர்கட்சி தலைவராக வந்த அரசியல் கட்சிகள் அத்தனையும் அவரோடு கூட்டணி அமைத்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நிலைமையை தமிழகத்தில் ஏற்படுத்துவதுதான் தம்பி விஜயகாந்த் அவர்கள் ஆளும் கட்சியாக வர முடியவில்லை என்றால் ஆண்டவர்களுக்கு வெளிவருத்தவர்கள். எனவே எப்படி ஒரு காமராஜர் ஒரு அரசியலிலே சுத்தமாக துரியமாக இருந்தாரோ அதே போல தம்பி விஜயகாந்த் அவர்களும் சொன்னார், நான் என் சொத்தெல்லாம் விட்டுட்டேன், இந்த மாகாணம் நடத்துகிறேன், கட்சி நடத்துகிறேன், நான் வந்து பணத்துக்காக வரல, எனக்கு 2 வேளை கஞ்சி கிடைச்சா போகிறோம், சென்னையிலேயே காயிலே போட்டு எடுத்துக்குவா அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கு நாம் இழந்து தருகிறோம். அவருடைய ஆத்மா சாந்தி இருக்கிறோம். அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் அவர் குடும்பத்தை சார்ந்த அவர்களுடைய பிரேமர்களுக்கும் குடும்பத்தார்களுடைய ஆழ்ந்த இளைஞர்களுக்கு அது இல்லாமல் ரைட்டில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவார். எனக்கு ரொம்ப பிடிச்சது விஜயகாந்த் அவர்கள் தம்பி விஜயகாந்த் ஃபைட் தான். வாழ்க்கையிலையும் ஃபைட் பண்ணார், களத்திலையும் ஃபைட் பண்ணார். அவங்க அப்போ அடிக்கடி சொல்லுவார், தம்பி அருண் நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக ஃபைட் பண்ணுறாரு, ரொம்ப நல்லவர்னு சொன்னார். அவர் இன்னைக்கு வந்திருக்கணும். அவர் ஃபைட்டில் கால்வாட்டிக்கிறதுனால அவர் வர முடியல. அவர் சார்பாகவும் நான் இந்த இளைஞரை தெரிவித்துக் கொள்கிறேன்.
வேண்டும்.